நமக்கு நல்லா இருக்கு. இந்த பனி நேரம் கட்டி பிடிச்சாத்தான் நம்ம வாட்டில் நம்ம பொழப்புண்டு நம்ம உண்டுன்னு வந்தேன். வந்த இடத்துல மூஞ்சில முழிச்சுட்டா என் கருவாடு எப்படி விற்க போதும். என்ன கருவாடு பார்த்துருக்க? கருவாடு சூட வெங்காயம் கார புட்டி கருவாடு. என்ன கருவாடு? நம்ம தொண்டியில இருந்து வரேன், கருவாடு விற்கிற காஞ்சி வந்திருக்கேன். அருவ கம்னட்டி தொண்டில இருந்து கருவாடு வித்துக்கிட்டதால என்னையா வந்துடுச்சா? ஏமா நான் வர்ற வழியில நீ இளஞ்சல வந்து நின்னுட்ட. யோ நீ வர்ற வழியில நான் நிக்கல, நான் நிக்கிற வழியில தான் நீ வந்துட்டு இருக்க. ஆமா நீ இந்த இப்ப என்கிட்ட இளஞ்சல் பண்ணி என் பொழப்பு நின்று வாச்சி. இந்த பாரு என்ன இடிச்சதுக்கு இந்த இடத்துல நீ ஏதாச்சும் பதில் சொல்லல, உன் கொட்டை இழுத்து வச்சு அறுத்துறேன். சும்மா இந்த அரட்டல் மரட்டெல்லாம் நம்ம இந்த அரட்டல் என்னடா எருமை மாடு ஆள் பத்தி அந்த பிள்ளை வர தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னைய பத்தி போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்ச பிடிச்சு தள்ளுது, நீ சும்மா பாத்துட்டு சும்மா நிக்கிற. என்ன செய்யணும்? நீ பிடிச்சு தள்ளியா? உன் பேச்சு மயிர மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. முந்தா நாள் இப்படித்தான் சொன்ன, டான்ஸ்கார பிள்ளை நெஞ்ச பிடித்தான் நீனு தள்ளுறான். வேகமா தள்ள சங்கத்துல 7500 ரூபா அவதானம். அது என்ன 500 ரூபா? தலைவருக்கு தண்ணி சாப்பிட போடா. கவிதாமி ஆளை பார்த்து இட விடாத. கார்த்திக் ராஜா ஆளை பார்த்து நிக்கடப்படாத. போட ஆரம்பிச்சற போட்டி தீட்டு ஓடிறணும். போட்டாங்க புளு புளுன்னே இருக்கு. நீ போட்டறப்ப புளு புளு தான் இருக்கு. பொம்பளை புள்ள முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. ஒரு ஆம்பளை அடக்க ஒடுக்கமா கத்துக்கயா நீ. ஒரு ஆம்பளை கட்டிக்கிட்டு ஏறியா போடாங்க. ஒரு பொம்பளை புள்ள உன் சௌரத்துக்கு வந்து கட்டி பிடிக்கிற. யாரா நீ? யாரா கேக்குற? ஏய் நல்லா இருக்கடா. கொன்றவனு பாத்துங்க. நாங்க ராஜேஷ்ட சொல்லி போட சொன்னேன். ஆமா நான் தான் அவதே நான் உன்னைய போறலாம்னு. என்ன பண்ண போற? நல்ல நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் வந்துட்டேன்னா கார்த்திக் ராஜா பப்புன போடணும். அப்பதான் அவர் கொட்டை பிடிச்சிட்டு அறுக்கணும். என்னது? ஏய் ஏதோ கறிக்கடை அப்படியே இழுத்து வச்சு கர 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 கரன்னு அறுக்கணும். சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில வராத்துட்டு வராவல. அதே சிந்தல்லே இருப்பா. கொட்டை அறுக்கணும் அறுக்கணும் அறுக்கணும். தாவம் கொட்டையா? நீ எல்லாம் இருக்கிற மாதிரி இங்க இல்ல, எல்லாம் உள்வாக்கிட்டு எங்கன இருக்கு தெரியுது. சரி அதான் பாதி தேவையில்லாம சரியா அதான் பாதி இடத்த வயிறு மறைச்சிட்டு. ஏய் நீ அப்படி நினைக்காத. தேவையில்லாம என்கிட்ட பேசாம. தேவையில்லாம நீ அதிக அப்படியே பேசிட்டு இருக்க. பொம்பளை புள்ள நீ எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்க. ஆம்பளை புள்ள பொம்பளை கிட்ட எப்படி மரியாதை கொடுத்து பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க. நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் சரியா தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். கால் போற வல்ல பொட்டி கலண்டு போகும். வா பொட்டி என்கிட்ட கண்டு போகுது. நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி புரிஞ்சு. நான் ஒத்த நரம்ப அறுத்துக்கிட்டு விட்டுருவேன். கால் ரெண்டே பிடிச்சு திரி புரிஞ்சு. நான் மூணைய பிடிச்சு திரி விட்டுருவேன் தம்பி. கூந்திக்கு ஏந்தி விட்ட பயமால. ஏய் ஆப்பத்துக்கு அண்ணன் கிடந்த பயல. பக்கராக்கு பத்தி அந்த பயமால. தோசைக்கு தொட்டந்து கிடந்த பயல. உங்களுக்கு நோண்டி அந்த பயமால. இடியாப்பத்துக்கு இழுச்சு கிடந்த பயல. அருவாருக்கு கால கலப்ப பயமால. ஆப்பத்துக்கு 10 நாளைக்கு படுத்து கிடந்தவனே. போடி கேனா பூனா போட முட்டா பயல. முட்டா பயல. அதான புண்டா பயன் கேட்ட மாதிரி இருந்துச்சு. கேனா பூனானே அது என்ன உங்களுக்கு புரியலையே. ஏய் கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கன்னு அர்த்தம். இப்ப கடலை பருப்பு கானா பருப்பு தோரம் பருப்பு தூணா பருப்புன்னு சொன்னலையா, அது மாதிரி நான் சொன்னேன். உன்னை யாரையா படைச்சது? உன்னை செஞ்சாங்களா பெத்தாங்களா என்னையா பண்ணாங்க? செஞ்சுதான் பெத்தாங்க. உன்னை செய்யணும்னா சொல்லு, ரெடியா இருக்கேன். என்ன நீ ஆளை பார்த்து இட விடாத. நீ ஆமா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பப்புனுக்காரன் குண்டா இருக்க ஒரு மஜிருக்கா மாட்டான்னு. குண்டா இருக்கவனை பத்தி உனக்கு தெரியாது. எல்லா வேலையும் பார்த்துருவேன். ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது. என்னது? காலையில 5 மணியை போல அவன் வெளியே இருந்துட்டு அவன் குண்டி வரும்னு அவன் படுற பாடு. நீ சர்வ சாதாரணமா பேசுற. நீ என்னத்த நீ செஞ்சு விடுறேன்னு கேக்குறேன். காலையில எழுந்திருச்சு குண்டி கழுவ கஷ்டப்படுற நீயே இந்த போடு போடுறிய. நான் என்ன போடு போடுறேன் தம்பி? நாட்டி என்கிட்ட நீ ஆட்டாத. கவிதாவி இப்பெல்லாம் கையாட்டு வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டேன். நீ இருக்கல எனக்கு என் கையாட்டு சத்த அசிங்கப்படுத்தாடா. நீ என்னவோ வாயில வந்தேன் பேச்சுன்னு பேசாமா? நீ பேச தம்பி. நாங்கெல்லாம் ஆண்கள் இருந்தாட்டே உங்களுக்கு பெருமை. நாங்க பெண்கள் இருந்தாலும் உனக்கு வேலையே. யார் சொன்னது? நான் சொல்றேன். உங்களை எந்த நேரத்துல தாலி கட்டி இந்த மைச்சாட்டு போடுவாரு, மைச்சாட்டுக்காரர் மாமியாட்டுக்கு வரையில மாமியாட்டுக்கு புரிஞ்சவனுக்கு வரையில பாட்டு போடுவாரு. எப்படி? மணமகளே மணமகளே வா வா, நீ மாமியாளுக்கு மருந்து வச்சு கொல்லவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீ கொல்லவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ பாட்டுன்னு ஒரு சௌரியத்துக்கு ஒத்த பாட்டை எழுதிட்டதுக்காண்டி பாட்டுல மெட்டு போடி என்ன வேணாலும் பாடுவியா நீ? எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ அந்த நேரம் ஒண்ணு மாமியா இருக்கு, இல்லன்னா மண்டையா போட்டு இல்ல தனியா போயிருக்கு. ஆமா ஆமாமா, மாமியா நல்ல மாமியார் தான் பாப்போம். மறுநாள் தூக்கி வேண்டியதா. நீ நினைக்கிறதே தவறு.
எத்தனை பேர் இருந்தாலும் என் பங்காளி எல்லாம் இருந்தாலும் மாமே மருமையே அண்ணன் தம்பி சின்னத்தா பெரியத்தா எல்லாரும் வாங்க மச்சான் வாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பார்ப்பாங்க. நீங்க எந்த ஊர்ல மாமியார் மருமகள் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பார்த்திருக்கீங்களா? ஏன் என்னையா யோ இந்த மாதிரியா ஒன்னா உட்கார்ந்து ஒத்துமையா? ஆமா. எங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு வீட்டுக்குள்ள எப்படி பக்குவமா நாங்க இருக்கோம் தெரியுமா? ஒத்து இருப்பிய பக்குவமா இருப்பிய. நீ எந்த நேரம் மாமனாருக்கு சோத்த போட்டு குழந்தைனுக்கு சோறு போட்டு பெரிய குழந்தைனுக்கு சோறு போட்டு அப்படியே அத்தா வாங்கத்தான் அப்படியே புருஷனை அத்தா வாங்கத்தான் அத்தா பொண்ணை கூட்டடா அத்தானுக்கு கூட தொன்ன புத்தியில வந்தேன். அத்தான்னா புருஷனை சொல்றியா? அத்தா வாங்கத்தான் அத்தா உட்காருங்கத்தான். என்ன பழக்கம் பழகுற? புருஷனை போய் அத்தா மயில புடுங்கன்னு அவன் வீட்டுக்குள்ளே அவனை போய் புருஷனுக்கு அப்படி மரியாதை கொடுத்து அப்படி பேசுவோம் நாங்கலாம். நாங்க புருஷனுக்கு ஆமா புருஷனுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாலும் புழுந்தே இருக்கு. ஆம்பளை அங்க வந்தா ஆம்பளை அங்க வந்தாலும் இங்க ஒதுங்கி போவோம் தெரியுமா? அப்படி மரியாதை கொடுத்து அப்படியேப்பட்ட என்ன நீ இடிச்சிட்ட? அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க தூங்கி எந்திரிச்சு புருஷன் காலில் தொட்டு கும்பிடுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர் பக்கம் ஒரு நாடகம் புரியா? அப்படியே 5 மணிக்கு எழுந்திருச்சு அப்படியே படுத்து கிடக்குற புருஷரை அப்படியே காலை தொட்டு கும்பிட்டு அவங்க கட்டின இத எதை தாலிய இந்த ஆளு சேலை எங்க அப்பெல்லாம் தாலி தாலி அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டு நாங்க அப்பதான் வெளியிலே வருவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்க உங்கள மாதிரியா? நீங்க புருஷன் வந்து தொட்டு கும்பிட்டு கால்ல தொட்டு கும்பிட்டு மஞ்சளை பிடி எடுத்து ஆத்தா மாமாயி தாலி நீடிக்கணும் அப்படின்னு வருவே. புருஷன் தூக்கினா எட்டி மிதிப்பேன் முண்டை போய் பருத்தே கிடக்கு. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா புருஷன் அன்னைக்கெல்லாம் எங்க ஊர் பக்கம் மங்களக்குடி பக்கம் நாடகம். உங்க வீட்டுக்கார் பேர் கேட்டேன் அந்த ஆத்தா கிட்ட. பேரு சொல்ல மாட்டேங்குதியா? மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும்லன்னு சொன்னுச்சு. மேல இருந்து விழுகும்னா அவங்க வீட்டுக்கார பேரு மலைச்சாமியா. ஆமாயா. அப்ப நான் வளர்த்த ஆத்தாக்கா புருஷன் அப்படி நினைச்சு மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும்ல இப்படி கோயில காமிக்குது. மலைச்சாமி சாமி அப்படின்னு சொல்லுது. நீ இப்ப புருஷன் அப்படியே குமாரே இந்த அருக்கு தின்னு சொல்ல சனியனே அப்படி நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. நாங்கெல்லாம் பாரதியார் கண்ட புதுமை பெண். நாங்க பாரதி கண்ட புதுமை பெண். உங்கள மாதிரி இல்ல குடிச்சு விட்டு ரோட்டுக்கு ரோடா குண்டி தெரியுறது மாதிரி கிடக்குறீங்க. ஆமா ஒழுங்கு மாதிரி பேசுறீங்க. ஆம்பளை குடிக்கிற மட்டும் தவறா பேசாத. ஆம்பளை குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். என்ன? ஒரு புருஷன்காரன் வேலைக்கு பண்ண வர்ற புருஷனை வாங்குங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கால கையை அமுக்கிட்டு ஏங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க எங்க நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட பண்ணி எப்படிங்க பண்ணனியா எப்படிங்க பண்ணனியா அப்படின்னு சொல்லி கால கையை அமுக்கிறதே மரியாதை. நீ புருஷன் சொல்ற இந்த எனக்கு தின்னு கடை புருஷன் சோறு கட்டா உனக்கு கடுப்பா இருக்கும். அந்த சீரியல் போட நேரம் போட்டாங்க சோறு கட்டானா புருஷன் வெறும் மாதிரியே உட்காந்துருப்பேன். சோறு போட்டு இப்படியே இருக்கு எப்படா குழம்பு ஊத்துவா அப்படின்னு அந்த விளம்பரம் போட்டா நல்ல வேலைக்கு போயிட்டு சம்பாதியத்தோட வந்தாக்க புருஷன் உழைச்சிட்டு வர்றாரு அப்படின்னு உட்கார வச்சு சோறு போடலாம். சரி நீ குடிச்சிட்டு ஒயின் சாப்பிட்டு போய் குடிச்சிட்டு அங்கிட்ட குண்டி தெரியுற மாதிரி இருந்தேன்னா உங்களை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி அதுல அப்பி விட்டது மாதிரி இருக்கு. அதுல அப்படின்னா எரியும். 10 ரூபாய்க்கு வாங்கி அப்பு. ஏமா நீ சொல்றிய ஆம்பளை குடிக்கிறோம்னு நாங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்க தான். நாங்க என்ன பண்ணோம்? ஆமாமா அப்பெல்லாம் எந்த ஆளும் நாங்க சரக்கு எல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்பெல்லாம் ஊழல் போட்டு அடிப்பாங்க. இப்பெல்லாம் சரக்கு இப்பதான் என்னென்ன பாட்டுல அந்த பாட்டுல இந்த பாட்டுங்கிறேன். நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். நம்ம விட்டுட்டேன் பழக்கையும் பார்க்க மாட்டாரு பொண்ணையும் பார்க்க. நேத்து மதியத்தோட விட்டுட்டேன் பழகத்தே விட்டுட்டேன். நீங்க நாங்க குடிக்கிறோம் முடியாது. நான் வளர்த்த ஆத்தாக்கு அப்பெல்லாம் குழந்தை வந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுக்கும்? 5 வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க. நான் சத்த பால் குடிப்பேன் போய் விளையாடுவேன். 5 வருஷம் 6 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தோம். இப்ப நீங்க அப்படியா இருக்கியா? குழந்தை வந்து தாய்ப்பால் 3 நாளைக்கு கொடுக்குறேன். 4 நாள் எடுத்து வச்சுல வாயில வச்ச பாட்டில். அப்ப வச்ச பாட்டில் தான் பங்காளிய பாட்டிலோட பாலக்கட்டையில திடுறாங்க. பாலக்கட்டை கட்டினாங்க. எது கட்டினாங்க? எதுக்கு? தண்ணி வரும்னா தண்ணி வரணும் மயிறு வரல. பின்ன இவங்க குடிச்சிட்டு போட்ட பிராந்தி பாட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிருப்புரு அதுல இருந்து தெரியுதா நீங்க எல்லாம் குடியக்கார ஆளுன்னு? அப்படி சொல்லாத. ஆம்பளை குடிச்சிட்டு மொட்டை குண்டியோட கிடக்குறீங்க. மொட்டை குண்டியோட கிடக்குறீங்க. அங்க பொறக்க பாதி குண்டி தெரியுது. பாதி குண்டி தெரிஞ்சா நீ என்ன செய்யணும்? இழுத்து நல்லா பாக்குற மாதிரி பாத்துட்டு போன. பாத்துட்டு போ. அதான் எதுக்கு நாங்க பிறந்த மாதிரி பாக்குற யாரு? ஹாஸ்பிட்டல்ல நரசம்மா பாக்க. அப்ப பெத்த தாய் பாக்க. சரி அப்ப அவங்க தானே பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பாக்குறோம் நாங்க தண்ணியை போட்டு மொட்டை குண்டியோட கிடக்குறோம்.
பார்க்கணும். ஒரு ஆளு பார்த்தா ஒரு ஆளு பார்த்தா பரவாயில்லையா? ஊர்ல போற எல்லாரும் பாக்குறாங்களே. பாத்துட்டு போலாம். ஏத்தா நீங்க பாத்திருக்கியா? பெரிய கருங்குண்டி தானே. நான் பாத்தியான்னு கேக்குறீங்களா? பாத்திருக்கேன். சங்கு மாதிரியா இருக்க. கருப்பட்டியில சங்கு மாதிரியா இருக்கும். ஆமாமா. எந்த கருப்பட்டியா சொல்ற? ராம்நாடு கருப்பட்டி தெரியாதா? நான் எப்படி பொழைக்க போறியப்பா? எதுவும் தெரியலங்க. எனக்கு வீடியோ கால் பண்ணு. அப்படியா? அடிக்கடி காமிப்பேன் சங்கு. அப்படியே சோறு இல்லாம அப்ப வீடியோ கால் போட்டா உன் சங்க காட்டிடுவேன். ஐயய்யா. சோறு இல்லாம இருந்துரு. லேடிஸ் இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் சீப்பை வாங்கி சீவிட்டு வந்தியா? அடிக்கடி அடிச்சு வாட. அதுக்கு தானே உன்னை போட சொன்னேன். தொன்ன புத்திக்காரன். அது என்ன? அது கருவாடுமா. என்ன கருவாடு வச்சிருக்க? சூடா வெங்கடம் காரா புளிச்சுக்கறா. யோ இந்த பாரு இங்க வா. என்ன சொன்ன? சூடா வெங்கடம் காரா புளிச்சுக்கறாரு. அது என்னையா? அது என்னையா சொல்ற நீ? என்ன சூடன்? சூட வெங்கடம் காரா. அடுத்து அப்புறம் முதுவா கெளுத்தி. நீ வேற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. அவள யோ விவரமா சொல்லியா? என் காதுல வேற மாதிரி விழுது. அண்ணா நான் எல்லாம் அசிங்கம் பேசுறேன். இந்த மாதிரி உங்களே ரசிகர்கள். எந்த ஊர்ல சேர்பட்டு இப்படி உட்கார்ந்து பாத்துட்டாளா? இல்ல. நான் அசிங்கம் பேசுறேன். யார்ட்டியா கேளு. நீ ஒரு ஆள் போ. உன் வீட்டு எனக்கு விழுங்க. லேசா உலருது. 245 ரூபா. சரியா? சூட யோ சொல்லியா? நீ தப்பா பேசுற. இப்ப சொல்லு. சூடா வெங்கடம் காரா புளிச்சுக்கறா. அந்த கார. ஆமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் வர சம்சே. ஆக மொத்த நீ சம்ச விக்கிறவனா? சொன்னப்டே என்ன சொல்ற நோத்தற மஞ்ச சொல்ற ஒரு மயிர் முடியாது. சொன்னப்டே அது மாதிரி என்ன இல்ல கார என்னமோ காடனியல காரையா? காரா பூ இதெல்லாம் இருக்கட்ட. வேற நீ பா. உன் கருவாட்டை யாரத்தக்கிட்ட வை. அதுக்கட்ட. கல்யாணம் பண்ணியா? ஏன் பண்ணுனா என்ன பண்ண போற? பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ண போற? பண்ணலாலும் பண்ணுவேன் இல்லைனாலும் பண்ணுவேன். அதுக்கு 2 புள்ள இருக்குங்க. 2 புள்ள இருக்கு. சரி புள்ளே இருக்கட்டும். அது நம்ம புள்ளே. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்காரு. அவன் அங்கேயே இருக்கணும். வரவே கூடாது. வந்தானா விளக்கமா பிஞ்சும். நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? நாளைக்கு ஒருத்தன் பணம் கட்டிருக்கேன். சரி எதுக்கு? அந்த 50,000 கட்டி அங்கே இருக்க சொல்லு. அவன் வந்தா நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ண? அவனோட நீ 50,000 பணத்தை கட்டி. அவர் வந்தா உங்களுக்கு என்னங்க? அவன் எதுக்கு? குடும்பத்தை சம்பாதிச்சு வீடு வாச கட்டுறதா இல்லையா? ஆமா. அங்க இருக்கட்டும். சரி வீடு வாச கட்டுறதுக்கு அவன் பணம் அனுப்பட்டும். நம்ம எங்கிட்ட அனுப்புவோம். என்னத்த? அப்ப வீட்டு வாச கூட்டணும் வைக்கணும் சல்லி எல்லணும் பூண்டு புடுங்கணும்ல. பூண்டு நீ பூண்டு நல்லா புடிக்கிறவையா? ஏமா அப்படி நினைக்காத. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கயா? ஏன் வியாபாரத்துக்கு கெடுத்துக்கிட்டு இருக்க? ஆளு முடிஞ்சு மோ கடை பாரு. போடான்னு சொல்லு. தொடப்படாது. கடி பிடிக்கலாமா? நீ பக்கத்துல வா. 2 மினிட் சொல்றேன். ஏசா கட்டி பிடி. ஏய் தொடாம பேசியா? நாளைக்கு நாடா. பொம்பளை புள்ளையா? தொடாம பேசியா? பொம்பளை. எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு வேதனையா இருக்கு. ஒண்ணும் புரியல. பொம்பளை புள்ளையா? தொடாம பேசியா? நல்லா ஏன் பப்புன்னு நடிக்கும் தெரியுமா? ஏன்? பப்புன்னா தனி மரியாதை. சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, சம்பளத்துக்கு சம்பளம். 12 மணி ஆச்சுன்னா பொம்பளை ஆளு கட்டி பிடிக்கிற சீனு. நீங்க 4 பேரும் செய்வன குழந்தை வெறும் மாதிரியா உட்காந்து. ஏய் அந்த கிரகமெல்லாம் வேண்டான்னு தானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்ன அப்படி வாழ்க்கை பொம்பளை நாங்க வந்து உனக்கு கரகமா? அதெல்லாம் வேண்டாம் உட்காந்துருக்கேன். தலை இருக்காது பாத்துக்க. கரகம் தலை இருக்கு. பொம்பளை கரகம் தானே. ஆம்பளை பா கரகம் இல்லையா? என்னைக்கு உங்களை நாங்க கல்யாணம் பண்ணி நாங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர்றோமோ அன்னைக்கே எங்களுக்கு பிடிச்சிருச்சியா கரகம்? யார் சொன்னது? எங்களுக்கு நாங்க சொல்றோம். தாலி கட்ட போயில ஐயர் ஓடாம ஓம் சுக்ராமரம் சசிவனம் சாக நல்ல நேரம் முடிய போய் மாப்பிள்ளை அழைச்சிருவாங்கன்னு சொல்றது. அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிகிறது. அன்னைக்கு தான் லேசா நிமிர்ந்திருப்பேன். தாலி கட்டையில இப்படி நிமிர்ந்திருப்பேன். தாலி கட்டையில நிமிர்ந்திருப்பேன். இப்படி கட்டுறது. அப்புறம் பார்த்தா அவன் என்னவோ செய்யல மாட்டுல கைது மாதிரி. சரி ஒரு திருவிழா வச்சுட்டான்னு. இன்னைக்கு திருவிழா வச்சுக்காச்சுக்க. திருவிழா வச்சா நீங்க போவியா? ஃபேன்சி ஸ்டோர் போவியா? அப்புறம் ஜவுளி கடைக்கு போவியா? அப்புறம் டெய்லர் கிட்ட போவியா? அப்புறம் பியூட்டி பார்லர் போவியா? ஏன் பங்காளி அப்படி இல்ல. ஒண்ணு புராந்தி கடை போவேன், இல்லைன்னா சாக்கடையில கிடப்பேன். எங்க நிலைமை அப்படி, உங்க நிலைமை அப்படி. உங்களை வச்சு நாங்க வாழ வைக்கிறோமே. நாங்க பெரிய ஆளா? நீங்க பெரிய ஆளா? நாங்க தான் பெரிய ஆளு. நீங்க உங்ககிட்ட இருந்து நாங்க வாழ்றோம் பாரு. அத்தா அப்பே அண்ணன் தம்பி சின்னத்தா பெரியத்தா மாமா மச்சான் எல்லாரையும் விட்டுட்டு யார நம்பி வாரியா? ஒண்ணு நம்பி வர்றோம்லயா? வர்றோம்ல, வாழ வைக்கிறோம்ல. ஆமா வாழ வைக்கிறீங்க. போயா வியாபாரம் பண்ற போயா? நாங்க வாழ வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நாங்க வைக்கிறோம்? வாழ வைக்கிறோம்ல. ஆமா ஆமா பழம் வரங்க. பழம்
பழம். என்ன பழம்? இழந்த பழம். அதான் சொல்ற விதவை பத்தி என்ன பழம்? இழந்த பழம். நல்லா இருக்குடா. பழமே இழந்த பழமே கிடைக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருவட்டு இல்லையே. ஆஹா, மாம்பழம் வேண்டாம். மாம்பழம் அதான் நான் முதலே சொல்லிட்டேனே. உனக்கு பெருவட்டு இல்லை, எனக்கு பெருவட்டா இருக்கு. உடம்பு குறையா, குறைச்சாதான் தேவலாம். எங்க குறைது ஏறுது. அப்படி இழந்த பழம் சொல்லட்டுமா? சொல்றா. இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், படிச்ச கச வந்த பழம், இது தேனாக இனிக்க பழம். அட எல்லாரும் வாங்க பழம், இது எனக்கு என்ன பிறந்த பழம். எத்தனையோ பேரு கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எடுத்து பழம் பாத்தியா? கைக்கு அடக்கமா, எங்க அடங்க நல்லா புடிச்சு திங்க வாட்டமா. நம்மட்டு தான் புடிச்சுக்கலாம், கயிறு திரிக்கிறாங்க இப்படி ஆளுங்க. அட வாங்க ஐயா. நீங்க இழந்த பழம் வைக்கிறீங்க. ஆமா. நான் என்ன வைக்கிறேன் தெரியுமா? என்ன வைக்கிறீங்க? நான் பல தொழில் பார்த்தேன். ஒரு தொழில் ஒத்து வரல. இப்ப கைத்தொழில் தான் இருக்கு. கைத்தொழிலா? அம்மா கைத்தொழில் பூட்டுக்கு சாவி போடுறது.